ஒரு நிமிஷம். இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு விஷயத்த கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு 24 மணி நேரமா நீங்க எதுவுமே சாப்பிடல. பசியால வயிறு எரியுது, உடம்பு ரொம்ப சோர்வாயிடுச்சு. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப மதிக்கிற, உங்கள சரியான வழியில கொண்டு போவார்ன்னு நீங்க முழுமையா நம்புற ஒருத்தர்கிட்ட போறீங்க. ஐயா, எனக்கு சாப்பாடு கிடைக்கல, பசியில நான் இறந்துருவேன் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப கெஞ்சி சொல்றீங்க. இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. ஆமா. ஆனா அந்த நபர் எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப சாதாரணமா உங்கள பார்த்து, "அப்படியானால் இறந்து விடு" அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமா கோவம் வருமா? இல்ல விரக்தி வருமா? இது ஏதோ ஒரு திரைப்படத்துல வர காட்சி கிடையாது. நிஜமாகவே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். கண்டிப்பா. சொல்லப்போனா நம்ம புத்திக்கு எட்டாட பல அதிரடியான தருணங்கள் நிறைந்த ஒரு மூலப்பதிவை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். சரியா சொன்னீங்க. உலக புகழ்பெற்ற யோகியின் சுயசரிதம், அதாவது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி. அந்த புத்தகத்தோட 10வது அத்தியாயத்தை தான் இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த அலசலுக்கு கையில் எடுத்திருக்கோம். இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த அத்தியாயம் முகுந்தன், அதாவது பின்னாடி உலகமே பரமஹம்ச யோகானந்தர்னு கொண்டாடின அந்த முகுந்தன் பல வருஷங்களா தேடி அலைஞ்சு தன்னோட உண்மையான குருவை சந்திக்கிற ஒரு மிக முக்கியமான பதிவு. ஆமா. பொதுவா ஆன்மீகம் அப்படின்னாலே எல்லாம் அமைதியா நடக்கும். ஒரு மரத்தடியில கண்ணு மூடி உக்காந்தா உடனே ஞானோதயம் கிடைக்கும். இப்படி ஒரு கற்பனையா தான் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? உண்மைதான். ஆனா முகுந்தனோட தேடல் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான பயணம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய உளவியல் போராட்டம்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் குடும்பத்தோட எதிர்பார்ப்புகள், இன்னொரு பக்கம் அவனுக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு ஆழமான தேடல். இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போர் இது. அந்த போராட்டமே ரொம்ப விசித்திரமா தான் ஆரம்பிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா முகுந்தன் ஒரு உயர்நிலை பள்ளி மாணவன். ஆனா பள்ளிக்கூடத்துல வகுப்பறைகள்ல இருக்கிறத விட அவன் அதிக நேரத்தை செலவிடுற இடம் எது தெரியுமா? கல்கத்தாவோட கங்கை நதிக்கரையிலயும், குறிப்பா இருண்ட மயானங்கள்லயும். இது கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அதுதானே. ஒரு 13 வயது பையன், அவனுக்கு என்ன வந்துச்சு? மயானத்துல போய் யாராவது தியானம் பண்ணுவாங்களா? இத கேக்குற நமக்கு கூட இது கொஞ்சம் பயமுறுத்துற, இல்ல ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமான விஷயமா தோணலாம். வெளிப்படையா பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அது விசித்திரமா தான் தெரியும். ஆனா, அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. முகுந்தன் அந்த மூலக்குறிப்புல ஒரு முக்கியமான வரிய பதிவு செய்றான். சாவற்ற சாரத்தை பற்றி அறிய விரும்புபவன் அலங்காரமற்ற சில மண்டையோடுகளைக் கண்டு கலங்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆடா! எவ்ளோ ஆழமான வரி அது! ஆமா. நாம எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில மரணம் அப்படிங்கிற ஒன்னையே மறந்துட்டு எல்லாம் நிரந்தரம்னு ஒரு மாயையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? மயானம் அப்படிங்கிறது மனுஷனோட ஈகோ, அவனோட திட்டங்கள், அவனோட அடையாளங்கள், இது எல்லாமே ஒட்டுமொத்தமா முடிவுக்கு வர்ற ஒரு இடம். கரெக்ட். அங்க போனா எல்லாமே 0 ஆயிடும். சரியா சொன்னீங்க. அந்த உண்மைய, உடலோட நிலையாமைய நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் அந்த உயிருக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு நிரந்தரமான பொருளை தேடணும் அப்படிங்கிற அந்த தீவிரம் பல மடங்கு அதிகரிக்கும். அதுக்காக தான் முகுந்தன் அங்க போறான். சரி, மயானத்துல தியானம் பண்றது அவனோட தேடலுக்கு உதவுதுன்னு வச்சுப்போம். ஆமா. ஆனா இங்க இன்னொரு முரண்பாடு இருக்கு பாருங்க. ஆமா. அவனுக்கு பள்ளி இறுதி தேர்வுகள் நெருங்கிட்டு இருக்கு. ஆமா. இவன் ஒரு பாடத்தை கூட தொட்டு பார்க்கல. ம். ஆனாலும் ஒரு துளி கூட பதற்றம் அவன்கிட்ட இல்ல. ம். இறைவன் என் குழப்பத்தை பார்த்துக் கொள்வார்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில இருக்கான். இதுதான் பலருக்கு ஒரு பெரிய கேள்வியை உருவாக்கும். ஆமா. இத படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. நாம வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், உழைக்கிறோம், திட்டமிடுறோம். ஆனா இவன் பண்றத பார்த்தா வாழ்க்கையோட ஒரு சீட் கோட், ஒரு குறுக்கு வழி மாதிரி தெரியலையா? கடவுளை நம்பினா மட்டும் போதும், படிக்காமலே பரீட்சையில பாஸ் பண்ணிடலாமா? கண்டிப்பா இந்த சந்தேகம் வரும். இத பார்த்துட்டு பல பேரும், ஓஹோ, அப்படியென்றால் நாமும் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லைன்னு தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கே. இங்கதான் ஒரு நுட்பமான விஷயத்தை நாம கவனிக்கணும். முகுந்தன் செய்யறது வெறும் சோம்பேறித்தனமா இல்ல முழுமையான சரணடைதனா அப்படிங்கிற கேள்வி வருது. அவன் எப்படி அந்த தேர்வுல பாஸ் பண்றான்னு உட்டு நோக்கினா இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும். அவனோட நண்பன் நந்து தேர்வுக்கு முந்தைய நாள் அவனுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கறான். ஆனா சமஸ்கிருத பாடத்தை அவங்க படிக்கவே மறந்துடுறாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான இடம். அடுத்த நாள் தேர்வு எழுத போற வழியில குப்பைகள் நிறைந்த ஒரு சந்துல தற்செயலா ஒரு சமஸ்கிருத தாள் கிடக்குது. அதை எடுத்து ஒரு பண்டிதர்கிட்ட கொடுத்து அதுக்கான பொருளை தெரிஞ்சுக்கிறான் முகுந்தன். ஆச்சரியம் என்னன்னா, தேர்வுல சரியா அதே கேள்விதான் வருது. இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். இது அப்பட்டமான அதிர்ஷ்டம் தானே? ஒரு லாட்டரி சீட்டு விழுற மாதிரி தற்செயலா நடந்தது தானே? இதுல எங்க சரணாகதி வருது? இத வெறும் தற்செயல்னு நாம கடந்துட முடியாது. இந்த மூலக்குறிப்புல இருக்கிற ஒரு மிக முக்கியமான அடிக்குறிப்பை நாம இதோட இணைச்சு பார்க்கணும். சமஸ்கிருத இலக்கணத்தை உருவாக்குன பாணினி முனிவரை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. மொழியின் அடிப்படையை அறிய மூலம் வரை செல்பவன்
இறுதியில் எல்லாம் அறிந்தவனாக முடிவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ, அப்ப சமஸ்கிருதத்தை ஒரு சாதாரண பாடமா அவன் பார்க்கல. இல்லி சமஸ்கிருதம் அப்படின்னாலே பண்படுத்தப்பட்டது, முழுமையானது அப்படின்னு பொருள். அதுடைய எழுத்துக்களை தேவநாகரி, அதாவது தெய்வத்தின் இருப்பிடம்னு சொல்லுவாங்க. முகுந்தன் அதை வெறும் மார்க் வாங்குற மொழிப்பாடமா பார்க்கல, மொழியையே இறைவனோட குரலா பார்க்கறான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு குழந்தை தான் அப்பாவை முழுமையா நம்புற மாதிரி தான் சுமைய அப்படியே இறைவன் கிட்ட இறக்கி வைக்கிறான். அதாவது அந்த முழுமையான 100% சரணாகதிக்கு தான் பிரபஞ்சம் ஒரு குருவோட வடிவில சம்ஸ்கிருதத்தாளா பதிலளிக்குதுன்னு சொல்றீங்க. மிகச்சரி, அந்த அளவுக்கு சரணாகதி அவன் கிட்ட இருந்துச்சு. அப்போ நம்மளோட ஈகோவை ஒதுக்கிட்டு விளைவுகளை பத்தின எந்த கவலையும் இல்லாம ஒரு விஷயத்துல முழுமையா இறங்கும்போது அந்த சரணாகதிக்கு இயற்கையே வழி அமைத்து கொடுக்கும். இது கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில இத பின்பற்றுவது எவ்வளவு கஷ்டம்னு அடுத்தடுத்த சம்பவங்கள் நமக்கு காட்டுது. ஆமா, காசிக்கு போற சம்பவத்தை சொல்றீங்க? ஆமாங்க, குடும்பத்துக்கு கொடுத்த வாக்க நிறைவேறிட்டு முகுந்தன் வீட்டை விட்டு வெளியேறி காசிக்கு போறான். அங்க ஸ்ரீ பாரத் தர்ம மகாமண்டல் அப்படிங்கிற ஆசிரமத்துல ஜாயின் ஆகிறான். அங்க நடக்கிற சம்பவங்கள் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாகவும் பெரிய ஏமாற்றமாகவும் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? முகுந்தன் கடவுளை தேடி போயிருக்கான். ஆனா அங்க இருக்கிறவங்க அவனுக்கு என்ன வேலை கொடுக்கறாங்க? நிர்வாக வேலைகளையும் கடிதங்களை ஒழுங்குபடுத்துற ஆபீஸ் வேலைகளையும் கொடுக்கறாங்க. இது என்ன ஆன்மீக ஆசிரமமா இல்ல கார்ப்பரேட் ஆபீஸா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. அந்த ஆசிரமத்தோட தலைவர் சுவாமி தயானந்தர் முகுந்தனை அமைதி காக்க சொல்றாரு. அங்க இருக்கிற மத்தவங்க இறைவனை அவ்வளோ சீக்கிரமா பிடிக்க முயற்சி பண்ணாத அப்படின்னு அவனை கிண்டல் பண்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு தனி மனுஷனோட தீவிரமான ஆன்மீக தேடலுக்கும் நிறுவனப்படுத்தப்பட்ட மத அமைப்புகளுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளி நமக்கு அப்பட்டமா தெரியுது. அதாவது இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலிஜன். ஆமா, அந்த அமைப்புகளுக்கு ஆசிரமத்தை நிர்வகிக்க ஆட்கள் தேவை. ஆனா முகுந்தனுக்கு போதனைகளோ இல்ல ஒரு நிர்வாக பதவியோ தேவையில்லை. அவனுக்கு இறைவனோட நேரடி தரிசனம் மட்டுமே தேவை. இந்த ஆசிரமத்துல தான் நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த அதிர்ச்சியான பசி சம்பவம் நடக்குது. முகுந்தன் 24 மணி நேரம் எந்த உணவும் இல்லாம உண்ணா நோன்பு இருந்திருக்கான். அடுத்த நாள் மதிய உணவுக்கு ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்கான். பசியோட உச்சம். ஆனா வெளியூர் போயிருந்த சுவாமி தயானந்தர் திரும்பி வந்த பிறகுதான் சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க. ரயில் தாமதமாகி அவர் இரவு தான் வர்றாரு. அவரும் உட்கார்ந்த பிறகு முகுந்தனால அந்த பசிய பொறுத்துக்கவே முடியல. யாரும் எனக்கு உணவு கொடுக்கல, நான் பசியால இறந்துடுவேன்னு ரொம்ப கொந்தளிக்கிறான். அதுக்கு தயானந்தர் என்ன சொல்றாருன்னா, நான் 4 நாட்களா உணவோ பானமோ இல்லாம தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. ரயில் பயணங்கள்ல பலவித மனிதர்களோட அதிர்வலிகள், அதாவது வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அதனால அவர் அங்க எதுவும் சாப்பிடதில்லைன்னு ஒரு விளக்கமும் கொடுக்கறாரு. அப்படிங்கிறது வேற விஷயம். அதுக்காக ஒரு குரு தான் சீடனை பார்த்து அப்படியானால் இறந்து விடு அப்படின்னு இவ்ளோ கடுமையா சொல்றது ஒரு அப்பட்டமான உளவியல் தாக்குதல் இல்லையா? சைக்கலாஜிக்கல் அபியூஸ் மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படி தோணுதா? கண்டிப்பா. நமக்கெல்லாம் ஒருவேளை சாப்பாடு லேட்டானாலே கண்ணை இருட்டிக்கிட்டு கோவம் வரும். அப்படி இருக்கும்போது தங்கிட்ட அடைக்கலம் தேடி வந்த ஒரு இளைஞனுக்கு சோறு போடாம செத்து போன்னு சொல்றது என்ன மாதிரியான ஆன்மீகம்? என்னால இத கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. வெளிப்படையா பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அது ரொம்ப குரூரமா தான் தெரியும். உங்க இடத்துல இருந்து பார்த்தா அந்த கோபம் 100% நியாயமானது தான். ஆனா தயானந்தர் முகுந்தன் மேல இருக்கிற ஒரு தனிப்பட்ட கோபத்தால அப்படி சொல்லல. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி மனுஷனோட மிக அடிப்படையான ஒரு மாயையை உடைக்கிற நோக்கம் இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, நாம எதை நம்பி உயிர் வாழ்றோம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ற ஒரு கேள்வி இது. சாப்பாடு, தண்ணீர், நம்ம சுவாசிக்கிற காற்று இதெல்லாம் இல்லாம மனுஷனால உயிர் வாழவே முடியாதே. இங்கதான் விஷயமே இருக்கு. அதுதான் தயானந்தர் உடைக்க நினைக்கிற மாய. நாம உணவை சாப்பிடுறோம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த உணவை நம்ம வயித்துல செரிக்க வைக்கிறது யாரு? எந்த மனித தொழில்நுட்பம் அந்த உணவை ரத்தமா மாற்றுது? நம்ம உடம்பு தான். அந்த ரத்தத்தை உடல் முழுவதும் பம்ப் செய்யற அந்த உள்ளியக்க சக்தி எதிலிருந்து வருது? உணவுல உயிர் பொருள் கிடையாது. உடலுக்குள்ள இருக்கிற இறை சக்தி தான் அந்த உணவை ஆற்றலா மாற்றுது. ஆனா மனித மனம் எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்போதுமே கருவிகளை மட்டுமே நம்பி வாழ பழகிடுச்சு. பணம் இருந்தா வாழலாம், சாப்பாடு இருந்தா வாழலாம் அப்படின்னு. ஓ, அப்படி என்றால் உணவை இயக்குற அந்த மூல சக்தியை நாம மறந்துட்டு வெறும் அந்த உணவையே கடவுளா பாக்குறோம்னு சொல்றீங்க. அந்த கருவிகள் மேல நமக்கு இருக்கிற சார்பு நிலைய, அந்த டிபெண்டன்சிய சுக்கு நூறா உடைக்க தான் அவர் அப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரா? மிகச் சரியா பிடிச்சிட்டீங்க. கடவுளின் அருளால் அல்லாமல் உணவின் சக்தியினால் உயிர் வாழ்வதாக என்றுமே எண்ணாதே.
இத முகுந்தனோட ஆழ்மனசுல பதிய வைக்க தான் தயானந்தர் அப்படி ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதை நம்ம அன்றாட வாழ்வியல பொருத்தி பாருங்களேன். நம்ம ஒரு வேலையும் வங்கியில இருக்கிற பணத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையும் முழுமையா சார்ந்திருப்போம். அவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிடும்னு பயப்படுவோம். ஆமா, அது ஒரு பெரிய பயம்தான் நமக்குள்ள. ஆனா அந்த தற்காலிகமான கருவிகளை கடந்து உள்ளே இயங்குற அந்த மூல காரணத்தை உணர்றது தான் ஆன்மீகத்தோட முதல் படி. அதை தான் அவர் புரிய வைக்கிறார். இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம கருவிகளை பார்த்து மயங்குறோம், அதை இயக்குற சக்திய மறந்துடுறோம். கண்டிப்பா இந்த சம்பவம் முகுந்தனுக்கு ஒரு பெரிய பாடமா அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த ஆசிரமத்துல அவனால தொடர்ந்து இருக்க முடியல. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவனை ஒரு அந்நியனாவே, ஒரு விசித்திரமான சிறுவனாவே பாக்குறாங்க. இந்த நிலையில தான் இத்தனை வருஷங்களா முகுந்தன் தன் கழுத்துல ரொம்ப பாதுகாத்து வந்த அந்த புகழ்பெற்ற வெள்ளி தாயத்து திடீர்னு காணாம போகுது. அந்த தாயத்து காணாம போறது ஒரு மிக முக்கியமான ஆன்மீக குறியீடு. அது முகுந்தன அவனோட உண்மையான குருக்கிட்ட சேர்ப்பதற்காக அவனோட தாயார் கொடுத்த ஒரு ஆன்மீக கருவி. அதோட வேலை இப்ப முடிஞ்சிருச்சு. அதனால அது வந்த இடத்துக்கே திரும்ப போயிடுச்சு. இனி அவனுக்கு எந்த கருவிகளும் தேவையில்லை. அவன் தேடி அந்த மூலமே அவனுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவான அறிகுறி தான் அது. அத படிக்கும்போது எனக்கே உடம்பு சிலிர்த்துடுச்சு. முகுந்தன் காசியில ஒரு படுத்துறையில உட்கார்ந்து பிரபஞ்ச அன்னையிடம் ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை செய்றான். அப்போ உன் குரு இன்று வருகிறார் அப்படின்னு ஒரு அசரீரே அவனுக்கு கேக்குது. ஆமா, அந்த நாளுக்காக தான் அவன் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தான். அன்றைய தினம் அவன் ஹாபு அப்படிங்கிற ஒரு புரோகிதனோட காசியோட கடை தெருவுக்கு போறான். அங்க நடக்கிற அந்த சந்திப்பு, அதை எப்படி விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு குறுகிய சந்தின் அருகே முகுந்தனோட கால்கள் ஒரு பாறாங்கல் போல ரொம்ப கனமா மாறுது. ஒரு காந்த சக்தி அவனை உள்ள இழுக்குது. திரும்பி பார்த்தா பல வருஷங்களா அவன் தன்னோட தர்சனங்கள்ல கண்ட அதே முகம், சிங்கத்தை போன்ற தலை, கூரான தாடி, புரளும் குளர்கற்றைகள். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அங்க நிக்கிறாரு. அந்த சந்திப்பை வார்த்தைகளால முழுமையா விளக்கிடவே முடியாது. யுக்தேஸ்வரர் முகுந்தனை பார்த்த உடனே, எனக்கே உரியவனே, நீ என்னிடம் வந்துவிட்டாய், உனக்காக எத்தனை ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தன் இரு கைகளையும் நீட்டி வரவேற்கிறாரு. இத படிக்கும்போது நாம பல வருஷங்களா தேடி அலைஞ்ச ஒரு பொருள் தற்செயலா கிடைக்கிற மாதிரி ஒரு சாதாரண உணர்வு இதுல இல்ல. இது எப்படின்னா, ஒரு மாபெரும் சாஃப்ட்வேர் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல பல கோடி கோட்ஸ் பிழையா இருக்கு. திடீர்னு அதை படைத்த அந்த மாஸ்டர் புரோகிராமரே நேர்ல வந்து அந்த சிஸ்டத்தை முழுமையா புதுசா ரீரைட் செய்யற மாதிரி ஒரு அதீதமான உணர்வு. முந்தைய பிறவிகளோட நினைவுகள் தனக்குள்ள எழுகுதுன்னு முகுந்தனே சொல்றான். நீங்க சொன்ன அந்த சாஃப்ட்வேர் உதாரணம் மிகச் சரியானது. இது வெறும் 2 நபர்களோட சந்திப்பு கிடையாது, பல ஜென்மங்களோட தொடர்ச்சி. இங்க நாம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். ஒரு உண்மையான குரு என்பவர் யாரு? இதுக்கு மூல நூலோட அடிக்குறிப்புல ஆதிசங்கரர் ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்றாரு. உண்மையான குருவை சித்துமணி கல்லுக்கு, அதாவது பிலாசபர் ஸ்டோனுக்கு ஒப்பிடக்கூடாதான். அது ஏன்? சித்துமணி கல் அப்படிங்கிறது சாதாரண இரும்பைய தங்கமா மாத்திர அபார சக்தி கொண்டது தானே. ஒரு சாதாரண மனுஷனை குரு பக்குவப்படுத்தி ஒரு தங்கமா மாற்றது ஒரு சிறந்த ஒப்பீடு தானே. இதுல என்ன குறை வந்துச்சு? அங்கே ஒரு ஆழமான சூக்ஷ்ம ஒளிஞ்சிருக்கு. சித்துமணி கல்லு இரும்ப தங்கமா மாத்துமே தவிர அந்த தங்கத்துக்கு இன்னொரு சித்துமணி கல்லா மாறுற சக்தியை கொடுக்காது. அதாவது அந்த தங்கம் வேறொரு இரும்ப மறுபடியும் தங்கமா மாத்துமா? முடியாது. ஓ, அந்த தங்கத்தால இன்னொரு தங்கத்தை உருவாக்க முடியாது. கரெக்ட். ஆனா ஒரு உண்மையான குரு தன்கிட்ட முழுமையா சரணடைகிற சீடனை தன் வாழ்நாள் முழுவதும் வெறும் பின்பற்றுபவனாவோ, அதாவது ஃபாலோவராவோ வச்சிருக்க மாட்டார். அந்த சீடனையும் தனக்கு சமமான ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு முழுமையான குருவாவே மாற்றிடுவார். யுக்தேஸ்வரருக்கும் முகுந்தருக்குமான உறவு சரியா அப்படிப்பட்டதுதான். கேட்கவே ரொம்ப வெம்புப்பார். குரு தன்னைப் போலவே சீடனையும் முழுமை பெற செய்றார். அதனாலதான் அந்த முதல் சந்திப்புல சொற்களே இல்லாம இதயத்திலிருந்து இதயத்துக்கு மௌனமா ஒரு உரையாடல் நடக்குதுன்னு முகுந்தன் குறிப்பிடுறான் போல. அந்த சந்திப்புக்கு அப்புறம் அவங்க கங்கையை நோக்கியவாறு உள்ள ஒரு வீட்டின் மாடிக்கு போறாங்க. அங்க நடக்கிற உரையாடல் ரொம்பவே உணர்வு பூர்வமானது. ஆமா, அந்த இடம் ரொம்ப முக்கியம். யுக்தேஸ்வரர் முகுந்தன் கிட்ட, எனக்கு சொந்தமான ஆசிரமங்கள், சொத்துக்கள் எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துடுறேன்னு சொல்றாரு. ஆனா முகுந்தனோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், உங்ககிட்ட இருக்கிற அந்த இறைஞானம் அப்படிங்கிற புதையல் மட்டும் எனக்கு போதும்னு சொல்றான்.
அங்க யுக்தேஸ்வரர் முகுந்தன் கிட்ட தன் நிபந்தனையற்ற அன்பை வழங்குறதா வாக்கு கொடுக்கறாரு. அதே போன்ற ஒரு நிபந்தனையற்ற அன்பை முகுந்தன் கிட்டயும் அவர் எதிர்பார்க்கறாரு. சாதாரண அன்பு சுயநலமுடையது, ஆனா தெய்வீக அன்பு நிபந்தனையற்றது, மாறுதல் இல்லாதது அப்படின்னு அவர் ரொம்ப அழகா விளக்குறாரு. அது ஒரு குரு சிஷ்ய உறவோட அடித்தளம் இல்லையா? கண்டிப்பா. ஒரு குருவுக்கு சீடன் கிட்ட எந்த உலகியல் எதிர்பார்ப்பும் இல்ல. ஆனா சீடன் ஒருவேளை தன் ஆன்மீக பாதையிலிருந்து நழுவினா அவனை கைவிடாம மீண்டும் இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்க அந்த நிபந்தனையற்ற அன்புதான் ஒரு பாலமா இருக்கும். அந்த வாக்க வாங்கின பிறகுதான் யுக்தேஸ்வரர் அவனை தன் சீடனாகவே ஏத்துக்கிறாரு. எல்லாம் ரொம்ப சிறப்பா நெகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு. முகுந்தன் தன் வாழ்நாள் முழுமைக்கும் தேடிய குரு கிடைச்சிட்டாரு. ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்லயே என் தலையில யாரோ ஓங்கி அடிச்சது மாதிரி ஒரு விஷயம் அங்க நடக்குது. யுக்தேஸ்வரர் முகுந்தன் கிட்ட, நீ உடனடியா கல்கத்தாவுக்கு திரும்பி போய் உன் குடும்பத்தினோட இருக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறாரு. இது ஒரு பெரிய அதிர்ச்சி முகுந்தனுக்கு. எனக்கு சத்தியமா இது புரியல. இத்தனை வருஷங்களா வீட்டை விட்டு ஓடி வரணும்னு துடிச்சு காசிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குருவை கண்டுபிடிச்சாச்சு. அவர் எதற்காக கிடைச்ச முதல் நாள்லயே அவனை மறுபடியும் வீட்டுக்கு துரத்தணும்? இது ஒருவேளை நீ போக மாட்டேன்னு சொல்வியான்னு பாக்கறதுக்கான ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி தந்திரமா? இதுல எந்த தந்திரமும் கிடையாது. இதுதான் ஆன்மீகத்தோட மிக உயர்ந்த கட்டம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாயை அப்படிங்கறத பத்தி பேசணுமே, அதே மாயை இங்க முகுந்தனுக்கு வேறொரு ரூபத்துல வருது. அவன் தன் குடும்பத்தோட பொறுப்புகள்ல இருந்தும் உலக வாழ்க்கையோட சிக்கல்கள்ல இருந்தும் தப்பிச்சு ஓடி வர நினைக்கிறான். ஆமா, வீட்டை விட்டு வந்தாதான் ஆன்மீகம்னு அவன் நம்புறான். சரியா சொன்னீங்க. அவனோட மனப்போக்கு எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு காசியில ஒரு ஆசிரமத்துல இருந்தா மட்டும்தான் ஆன்மீகம் வளரும் அப்படின்னு இருக்கு. ஆனா யுக்தேஸ்வரர் அந்த மாயையை அடியோட உடைக்கிறாரு. மனித இனத்திற்கு நீ அளிக்கும் அன்பிலிருந்து உன் சொந்த உறவினர்களை ஏன் விளக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு ஆழமான கேள்விய முகுந்தன் முன்னாடி வைக்கிறாரு. ஆனா குடும்பப் பற்று அப்படிங்கிறது ஆன்மீக தேடலுக்கு ஒரு மிகப்பெரிய தடை இல்லையா? அப்படி தடைன்னு நினைச்சுதானே முகுந்தன் அங்கிருந்து ஓடி வந்தான். இந்த அடிக்குறிப்புல இது ரொம்ப தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. குடும்பத்தின் மீதான பற்று, அதாவது அட்டாச்மெண்ட் தான் மனிதனை இறைவன்கிட்ட இருந்து தடுக்கிற ஒரு திரை. குடும்பமே தடை கிடையாது. ஒரு காட்டுக்குள்ள போய் யாருமே இல்லாத இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா இருக்கிறது ரொம்ப ஈஸி. அதுல எந்த சவாலுமே இல்ல. ஆமா. ஆ உங்களைச் சுற்றிலும் உறவுகள், கோபதாபங்கள், கடமைகள், சிக்கல்கள் இருக்கிற ஒரு சமூக சூழல்ல இருந்துகிட்டே அவங்க எதன் மேலையும் ஒட்டுதல் இல்லாம அதே சமயம் அவங்க எல்லாருக்கும் நிபந்தனையற்ற அன்பை செலுத்துறது தான் உண்மையான சவால். அதுதான் உண்மையான ஆன்மீக பக்குவம். யுக்தேஸ்வரர் முகுந்தனை உலகத்திலிருந்து தப்பிச்சு ஓடுற ஒரு கோழையா விட விரும்பல. வாவ்! அதாவது நீ நீச்சல் கத்துக்கணும்னா தண்ணிய விட்டு வெளியே வராத, தண்ணியிலே இருந்து முழுறாம நீந்த கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு மிகச்சிறந்த தத்துவம். ஆனா முகுந்தன் இத உடனடியாக ஏத்துக்கலையே. நான் ஒருபோதும் கல்கத்தாக்கு திரும்ப மாட்டேன், அது எனக்கு பிடிக்காத இடம் அப்படின்னு அடம் பிடிக்கிறானே. முகுந்தனோட அந்த பிடிவாதமும் ஈகோவும் அந்த இடத்துல தான் வெளிப்படுது. அவன் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு சொல்றான், ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ஆன்மீகத்துல இருப்பேன்னு நினைக்கிறான். குரு அங்க அவனோட மனச ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறாரு. நீ 30 நாட்கள்ல கட்டாயம் திரும்புவா அப்படின்னு அவர் மிக தீர்க்கமா சொல்றாரு. அது அவர் ஒரு குருவா தன்னோட அதிகாரத்தை காட்டுறதா? கண்டிப்பா இல்ல. இது அதிகாரத்தோட வெளிப்பாடு கிடையாது. சீடனோட மனநிலைய குரு ஒரு நொடியில எடை போட்டிடுறாரு. என் கண்டிப்பான பயிற்சிக்கு கீழ்ப்படிதல் மூலியமா முழுமையா சரணடைய வேணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. நாம நினைச்சதை சாதிச்சுக்கிறது சரணாகதி கிடையாது. குரு எதை கேட்கிறாரோ அதை எந்த கேள்வியும் இல்லாம நம்ம ஈகோவை முழுவதுமா ஒதுக்கிட்டு ஏத்துக்கிறது தான் உண்மையான சரணாகதி. இந்த விவாதம் ஒரு முடிவுக்கு வராமலேயே முகுந்தன் மீண்டும் காசியில உள்ள ஆசிரமத்துக்கே திரும்புறான். முகுந்தன் எதை வேண்டான்னு பிடிவாதம் பிடிச்சானோ இயற்கையே அவனை அந்த திசையில தள்ளுற மாதிரி ஆசிரமத்துல சூழ்நிலைகள் அவனுக்கு எதிராகவே மாறுது. அங்க இருந்தவங்க அவனை தொடர்ந்து கேலி செய்றாங்க. எல்லாத்துக்கும் மேலா முகுந்தன் அங்க தங்கியிருக்க காரணமா இருந்த சுவாமி தயானந்தரும் மும்பைக்கு போயிடுறாரு. எந்த ஆதரவும் இல்லாத நிலையில முகுந்தன் தன் நண்பன் ஜிதேந்திராவோடு ஆசிரமத்தை விட்டு வெளியேற முடிவு செய்றான். விதியோட விளையாட்டு எப்படி செயல்படுது பாருங்க. அவங்க ஆசிரமத்தை விட்டு எங்க போகிறாங்க? சரியா ஸ்ரீ யுக்தேஸ்வரர் சொன்னபடியே கல்கத்தாவை நோக்கிய திசையில, அதாவது செராம்பூருக்கு பயணம் செய்றான் முகுந்தன். பிரபஞ்சத்தோட விதியோ அல்லது குருவோட திருவிளையாடலோ அவன் உலக வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சிடாம அவனை மீண்டும் அதே களத்துல கொண்டு வந்து நிறுத்துது. முகுந்தன் அப்படிங்கிற அந்த பறவை முழுமையா பறக்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி மீண்டும் தன் கூட்டுக்கே பாதுகாப்பா திரும்புறான். இந்த குறிப்பிட்ட அத்தியாயம்
ஆன்மீகம் அப்படிங்கறத பத்தின நம்மளோட பல மாயைகள் சுக்கு நூறா உடைச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். கடவுளை தேடுறதுனா கண்ணு மூடி உட்கார்ந்திருக்கிறது மட்டும் கிடையாது. நம்மளோட மிகப்பெரிய பயங்களை எதிர்கொள்றது, நம்மளோட ஈகோவை விட்டு கொடுக்கறது, நம்ம தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை முழுமையா கீழ்ப்படிந்து ஏத்துக்கிறது, அறிவாலும் லாஜிக் மூலமாகவும் இறைவனை அளந்துவிட முடியாது அப்படிங்கறத மிக தெளிவா விளக்கியிருக்கு இந்த பகுதி. அந்த பற்றுகளுக்கு இடையிலையும் நிபந்தனையற்ற அன்பை பகிர்வதுதான் உண்மையான துறவு அப்படிங்கறத யுக்தேஸ்வரரோட போதனைகள் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இந்த ஆழமான விவாதத்தை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள நேரடியாக பார்த்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். சற்று சிந்திச்சு பாருங்களேன். முகுந்தன் வாழ்வில நடந்தது போல உங்களுக்கும் ஒரு தருணம் வரலாம். உங்களுக்கு வழிகாட்ட வர்ற ஒரு நபர், அது உங்க ஆசிரியரா இருக்கலாம், வழிகாட்டியா இருக்கலாம், அல்லது ஒரு வாழ்க்கை சூழலா கூட இருக்கலாம். அவங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்க உடனே விரும்பினதை கொடுக்காம, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து தப்பிச்சு ஓடுனீங்களோ சரியா அதே சூழ்நிலைக்கு உங்களை திருப்பி அனுப்புனா நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு இது வேண்டாம், என் வழி வேறு அப்படின்னு முரண்டு பிடிப்பீங்களா? அல்லது அந்த முரண்பாடான கட்டளைக்கு பின்னாடி நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு பெரும் நன்மை காத்திருக்கு அப்படிங்கறத உணர்ந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கீழ்ப்படியும் தைரியம் உங்களுக்கு இருக்குமா? உங்களுக்கு நீங்களே இதை கேட்டுக்கோங்க. இந்த ஆழ்ந்த அலசல்ல இன்னைக்கு எங்களோடு இணைந்து இந்த பயணத்தை மேற்கொண்டதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.